மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த தில்லையாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீமத் மகா மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரத்தில் தோன்றிய மகா மாரியம்மனை தரிசித்த மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள ஊத்துக்காடு எல்லையம்மனுக்கு 1008 இளநீர்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. நாடு செழிக்க வேண்டியும் அம்மனை குளிர்விக்கக்கூடிய விதமாகவும் இந்த அபிஷேகம் செய்யப்பட்டது. பெண் பக்தர்கள் 1008 இளநீருடன் குமணன் சாவடி ஊத்துக்காடு எல்லையம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக நடந்து வந்து பிறகு இளநீரால் அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடையாட்டம் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் 53ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாதம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வாக ஏராளமான பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அலகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் ஊர்வலமாக வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர். கோடை சீசன் தொடங்கிய நிலையில் உதகையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அரசு தாவரவியல் பூங்காவில் 50,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் சிவப்பு, ஊதா உள்ளிட்ட நிறங்களில் பூத்து குலுங்கக்கூடிய மலர்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து வருகின்றனர். சூப்பர் கிளைமேட்டா இருக்கு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. இப்போ ஃப்ளவர் ஷோ அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்க. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் இரவு நேரத்தில் கூட்டமாக சாலையை கடந்த மான்களின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. கூடலூர் சாலை வழியாக சுற்றுலா பயணிகள் செல்லும் போது கார்குடி பகுதியில் 30க்கும் மேற்பட்ட புள்ளி மான்கள் சாலையை கடந்து சென்றன. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்திக் கொண்டனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகின்றன. நெல்லையை அடுத்த ஆவரைக்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. கால்நாட்டுடன் விழா தொடங்கிய நிலையில் கொடிப்பட்டம் தேர் ரதவீதி வழியாக கொண்டுவரப்பட்டு கோவில் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கும் அம்மனுக்கும் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக பூந்தொட்டுகளில் தயார்படுத்தப்பட்ட மலர்கள் பூத்து குலுங்குவது கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. டேலியா, சால்வியா, பிபோனியா, மேரிகோல், பால்சம் என 55 வகையான மலர்கள் பல வண்ண நிறங்களில் மனதை ஈர்க்கின்றன. மலர் கண்காட்சிக்காக தேதி அறிவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கக்கூடிய மலர்கள் மாடத்தில் அடுக்கி வைக்கப்பட்டு வருகின்றன. கோவையில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நகரின் முக்கிய பகுதிகளான காந்திபுரம், உக்கடம், பீடமேடு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஒரு சில இடங்களில் ஏற்பட்ட போக்குவரத்தின் நெரிசலை மழையில் நனைந்தபடி போலீசார் சீர் செய்தனர். திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் கோடை வெப்பம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருந்து வந்தது. இதனால் மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருந்த நிலையில் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், செல்லப்பகவுண்டன்புதூர், ஆலந்துறை, மாதம்பட்டி, தீத்திப்பாளையம் மற்றும் பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. உதகையில் வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த நாயை சிறுத்தை வேட்டையாடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. லவ்டேல் ராபின்பேட்டை பகுதியில் குடியிருப்பு பகுதி அருகே உலா வந்த சிறுத்தை வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த நாயை கவ்விச் சென்றது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக
திமுக கூட்டணி கட்சி ஆதரவோடுதான் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதாக திமுக முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி தெரிவித்தார். விக்கிரவாண்டியில் வாக்களித்த வாக்காளர்களும் தேர்தல் பணியாற்றிய நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நினைத்திருந்தால் விஜய் ஆட்சி அமைந்திருக்க முடியாது என்று தெரிவித்தார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள காளை சிலையின் அருகில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அமர்ந்து தியானம் செய்த இளைஞரை போலீசார் எச்சரித்து வெளியே அனுப்பி வைத்தனர். ரவுண்டானாவில் உள்ள காளை சிலையின் அருகில் இளைஞர் தியானம் செய்வதை அவ்வழியாக கிரிவலம் சென்ற பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்தனர். இளைஞரை அழைத்து இது தியானம் செய்வதற்கான இடம் கிடையாது என்று போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். என்றால் படையும் நடுங்கும். ஆனால் வீட்டு அலமாரியில் பாம்பு இருந்தால் என்னவாகும்? கடலூர் அருகே வீட்டு அலமாரியில் பதுங்கியிருந்த பாம்பு பிடிபட்டது. சடையப்பன் என்பவருடைய வீட்டில் அலமாரியில் ஆடை எடுப்பதற்காக திறந்த போது பாம்பு இருந்தது தெரிய வந்தது. பிறகு பாம்பு பிடி வீரர் வரவழைக்கப்பட்டு மீட்கப்பட்ட பாம்பு கடலூர் வெள்ளி கடற்கரை காப்பு காட்டில் விடுவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் முகத்தில் மயக்க ஸ்ப்ரே அடித்து 20 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்யாறை அடுத்த சாமந்திபுரத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் 20 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுபோன்ற பல இடங்களில் அடுத்தடுத்து தொடர் கொள்ளை சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் துரித நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பெருமகளூர் பேரூராட்சியில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என வர்த்தக சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். பெருமகளூர் பகுதியில் செயல்பட்டு வந்த மதுபான கடை தற்போது மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதியைச் சேர்ந்த வணிகர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் மீண்டும் அந்த கடையை திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் கரடிகள் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் அலட்சியம் காட்டாமல் கரடியின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நிலத்தகராறில் விவசாயி மீது பொலீரோ வாகனம் ஏற்றி ஒருவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் அடுத்த பூசாலியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரனுக்கும் அவரது சித்தப்பா வெங்கடாஜலம் என்பவருக்கும் நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது விவசாய நிலத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ராஜேந்திரனிடம் தகராறு செய்த வெங்கடாஜலம் ஆத்திரத்தில் தனது பொலீரோ வாகனத்தை ராஜேந்திரன் மீது ஏற்றி கொலை செய்ததாக தெரிகிறது. வெங்கடாஜலத்தை கைது செய்த போலீசார் அவரது மகன்கள் 2 தலைமறைவான நிலையில் அவர்களை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பனகுடி பகுதியில் அரசு அனுமதியின்றி திருட்டுத்தனமாக மணல் அள்ளியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பனகுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடங்களில் அரசு அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக தொடர்ந்து புகார் இருந்து வந்தது. இந்நிலையில் தண்டையார்குடம் அருகே 6 லாரிகள் மற்றும் மண் அள்ளுவதற்கு உதவிய 2 இயந்திரங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வால்பாறையில் இருந்து அதிரப்பள்ளி செல்லும் வழியில் குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையை கடந்து செல்லும் வீடியோ கவனம் பெற்றுள்ளது. வனப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டதால் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி சாலைகளில் தொடர்ந்து உலா வருகின்றன. இந்நிலையில் வால்பாறை பகுதியில் இருந்து சாலக்குடி செல்லும் வழியில் குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையை கடந்து சென்றது. சிவகங்கையில் ஒப்பந்ததாரரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். கிடுவச்சி கிராமத்தைச் சேர்ந்த முதல்நிலை ஒப்பந்ததாரர் கந்தசாமிக்கு சாலை அமைத்ததற்காக வழங்க வேண்டிய 18 லட்சம் ரூபாய் பணத்தை விடுவிக்க உதவி செயற்பொறியாளர் சையது இப்ராஹிம் 1 லட்சம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கந்தசாமி அளித்த புகாரில் சையது இப்ராஹிமை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். சென்னை கிண்டியில் உள்ள மின்சார இருசக்கர வாகன பழுது நீக்க நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 175 வாகனங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இரவு நேரத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் பழுது நீக்கத்திற்காக வந்த 175 வாகனங்கள் எரிந்து கருகின. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இஸ்ரேலில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு சொந்த ஊர் கொண்டு வர கோரி சிவகங்கையை சேர்ந்த பெண் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் அல்லூர் பனங்காடியை சேர்ந்த சிவனேசன் இஸ்ரேலில் பணியாற்றிய நிலையில் திடீர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். கணவரின் உடலை மீட்டு சொந்த ஊர் எடுத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு சிவனேசனின் மனைவி தவமணி மாவட்ட ஆட்சியர் பொற்கொடியிடம் மனு அளித்தார். ஈரோடு ரயில் நிலையம் அருகே 1,75,000 மதிப்பிலான கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட் ஆகியவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த பீகாரைச் சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு ரயில் நிலையத்தில் உள்ள பழைய குடியிருப்பு பகுதியில் மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டபோது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்றிருந்த நபரிடமிருந்த சாக்குப்பையை சோதனையிட்டனர். அதிலிருந்து 3.5 கிலோ கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்டை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பீகார் மாநில இளைஞர் அஜித்குமாரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த போது கண் கலங்கியபடி பேசிய முன்னாள் அமைச்சர் TRB ராஜாவிற்கு தொண்டர்கள் ஆறுதல் கூறினர். மன்னார்குடி தொகுதியில் திமுக சார்பில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் இந்த முறை தோல்வியடைந்தார். இந்நிலையில் மன்னார்குடி பெரியார் சிலை எதிரே பரப்புரை வாகனத்தில் நன்றி தெரிவிக்க சென்றபோது கண் கலங்கியபடி பேசினார். நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம மன்னன் பார்த்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 8ஆம் வகுப்பு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். குடியாத்தம் அருகே கூலி தொழிலாளியின் 14 வயது மகளுக்கு வீட்டிலேயே குழந்தை பிறந்தது. குடியாத்தம் மருத்துவமனையில் அனுமதித்த போது குழந்தை இறந்தது. அனைத்து மகள் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியதில் கூலி வேலை செய்யும் 23 வயதான பாலாஜி என்ற இளைஞர் சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் உறவு வைத்துக் கொண்டது தெரியவந்தது. போக்சோ பிரிவுகளின் கீழ் பாலாஜியை கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அருகே படப்பையில் மாநகர பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 பயணிகள் காயமடைந்தனர். தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற பேருந்து நாவலூர் அருகே சென்றபோது நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 6 பயணிகள் லேசான காயமடைந்தனர். இந்த நிலையில் பேருந்தை ஓட்டுநர் கோபாலகிருஷ்ணன் தூக்க கலக்கத்தில் ஓட்டியதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். கரூரில் தலையணை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 தொழிலாளர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். காந்தி கிராமத்தை அடுத்த இந்திரா நகர் பகுதியில் இயங்கி வந்த தொழிற்சாலையில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. மெத்தை மற்றும் தலையணை தயாரிக்க வைத்திருந்த பஞ்சு உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. காஞ்சிபுரம் மாவட்டம் வளையக்கரணை ஊராட்சியில் 45 ஆண்டுகளாக வசித்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்க கோரி 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆட்சியர் சினேகாவிடம் மனு அளித்தனர். மெய்க்கால் புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ள அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்கு சமீபத்தில் காலி செய்ய நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நோட்டீஸை தடை செய்து தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் மனுவை பரிசீலிப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பிரேக் பிடிக்காமல் தாறுமாறாக ஓடிய கார் சாலையில் சென்ற பெண் மீது மோதி விபத்துக்குள்ளானது. தபால் நிலையம் அருகே நிகழ்ந்த இந்த கோர விபத்தில் ராஜேஸ்வரி மற்றும் கவிதா ஆகிய 2 காயமடைந்தனர். இந்த விபத்தின் பதைபதைக்கும் CCTV காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. கோடை வெயிலை குறைக்க அம்மனை குளிர்விக்கும் பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தும்பவனம் பகுதியில் உள்ள தும்பவனத்தம்மன் கோயிலில் அக்னி நட்சத்திரத்தையொட்டி குலதெய்வ வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. தும்பவனத்தம்மனுக்கு பால், தேன், இளநீர், சந்தனம், தயிர் உட்பட பல்வேறு பழங்களால் ஆன சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் கத்திரி வெயில் துவக்கத்தையொட்டி கடுமையான வெயிலில் தணிக்க கோரி தும்பவனத்தம்மனுக்கு பம்பை உடுக்கை அடித்து வர்ணித்து பாடல் பாடி குளிர வைத்து பக்தர்கள் வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் உட்கோட்ட காவல் நிலைய வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 4200 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன. ராமநாதன் குப்பம் கிராம பகுதியில் பள்ளம் தோண்டி அனைத்தும் கொட்டிய பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி தீயிட்டு எரித்து அழிக்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் மேம்பாலத்தை மீண்டும் திறக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்வதற்கு திறக்கப்பட்ட மேம்பாலம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக திடீரென்று மூடப்பட்டது. இந்நிலையில் வாகன நெரிசல் அதிகமாக உள்ளதால் இதனை உடனடியாக திறக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் மருத்துவ பணியாளர்கள் குடியிருப்பு மீது அரசமரக் கிளை முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் சத்தம் கேட்டு வீடுகளின் உள்ளே இருந்தவர்கள் கை குழந்தைகளை தூக்கிக் கொண்டு பின்வாசல் வழியாக பதறி எடுத்து வெளியே வந்தனர். இந்த விபத்தில் குடியிருப்பின் மேற்கூரை மற்றும் உள்ளே இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. மரத்தின் கிளைகள் முறிந்துவிடும் சூழ்நிலை உள்ளதாக பலரும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கடலூர் அருகே விளாங்காட்டூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் சிமெண்ட் சாலை அமைத்ததாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மழை காலங்களில் லேசான மழை பெய்தால் கூட வீடுகளுக்கு முன்பு மழைநீர் தேங்குவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். எனவே சாலை அமைக்கும் பணியை மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நாகை மாவட்டம் கீழையூர் ரெங்கநாதர் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கீழையூர் ரெங்கநாதர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணத்தையொட்டி ரெங்கநாத பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருள வேத மந்திரங்கள் முழங்க யாகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபோகம் மற்றும் மாங்கல்ய தாரணம் நிகழ்ச்சி பாரம்பரிய முறையில் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்ததை வரவேற்கும் வகையில் ஈரோட்டில் டீக்கடை உரிமையாளர் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக டீ வழங்கினார். மீனாட்சி சுந்தரனார் சாலையில் தெப்பக்குளம் வீதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக டீக்கடை நடத்தி வருகிறார். தாவேக ஆதரவாளரான இவர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்ததை வரவேற்கும் விதமாக கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் டீ, பலகாரம் உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கியுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் போட்ட நபரை பிடித்து காவலர்கள் எச்சரித்து அனுப்பினர். பச்சாம்பேட்டையைச் சேர்ந்த தீனா அதீத ஆர்வத்தில் கையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் லால்குடி காவல் நிலைய காவலர்கள் தீனாவை பிடித்து எச்சரித்து வருத்தம் தெரிவித்து மற்றொரு வீடியோவை வெளியிடச் செய்தனர். ஸ்டோரி வச்சேன், கத்தி வச்சு, அதனால என்னை லால்குடி காவலர்கள் கண்டிச்சார்கள். ஆனால் கூட்டி போயிட்டு இது மாதிரி ஸ்டோரிலாம் போடக்கூடாதுன்னு திட்டினார்கள். ஆனால் திட்டினா நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இது மாதிரி ஸ்டோரி போட்டு இது மாதிரி நீங்கள் யாரும் ஸ்டோரி போடாதீங்க. திருச்சி திருவெரும்பூரை அடுத்த நவல்பட்டு போலீஸ் காலனியில் அமைந்துள்ள ஞான விநாயகர் ஆலயத்தில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மேளதாளங்கள் முழங்க ஆதிமாரியம்மன் எழுந்தருளி ஊர்வலமாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் அம்மனுக்கு பூத்தட்டு எடுத்து பூச்சொரிதல் வழிபாடு நடத்தினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே விஜய் முதலமைச்சரானதை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் பிரசாத லட்டுகளை ரசிகர் ஒருவர் வழங்கினார். மதுரை வரிச்சியூரைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற மாற்றுத்திறனாளி தாவேக ஆட்சி அமைக்க திருப்பதி மலையில் உள்ள 2388 படிகளிலும் தவழ்ந்து வேண்டுதலை நிறைவேற்றி இனிப்பை எடுத்து வந்து பொதுமக்களுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் அருகே சாமி தரிசனம் செய்ய சென்றபொழுது சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கட்டமடுவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் நீப்பந்துறை கோவிலுக்கு சென்றபொழுது வனப்பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் காயமடைந்த 15ற்கும் மேற்பட்டோர் செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசு பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றி அசத்தினர். சித்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அன்னையர் தினத்தை ஒட்டி தனியார் நலச்சங்கத்துடன் இணைந்து 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையின் தடுப்பு சுவற்றில் சிறுத்தை அமர்ந்து ஓய்வெடுத்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த வழியாக சென்ற மக்கள் அதனை வீடியோ எடுத்த நிலையில் மனிதர்கள் நடமாட்டத்தை கண்டதும் அந்த சிறுத்தை தடுப்புச் சுவற்றிலிருந்து இறங்கி வனப்பகுதிக்குள் ஓடியது. நீர்வரத்து சீரானதால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க கடந்த சில தினங்களுக்கு முன் வனத்துறையினர் தடை விதித்தனர். தற்போது மழை குறைந்துள்ளதால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதேபோன்று தலையணையிலும் 6 நாட்களுக்கு பின் தடை விலக்கப்பட்டது.
கேரளாவில் தாத்தாவுடன் ரயிலில் சென்ற 6 வயது சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போதை ஆசாமியை சக பயணிகளை கடுமையாக தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கொல்லம் அருகே பாலருவி விரைவு ரயிலில் தன்னுடைய தாத்தாவுடன் 6 வயது சிறுமி பயணித்தார். நள்ளிரவில் தாத்தா சற்று கண் அயர்ந்த நேரத்தில் அதே ரயிலில் பயணம் செய்த சானிஷ் என்பவர் மது போதையில் சிறுமியை தூக்கிச் சென்று ஆளில்லாத பெட்டியில் வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறுமி அழுது கொண்டே வந்ததை பார்த்த சக பயணிகள் சானிஷை தாக்கி ரயில்வே காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். UPSC தேர்வில் வென்றவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற சொந்த ஊருக்கு வந்தவருக்கு மொரப்பூர் ரயில் நிலையத்தில் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மேல தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் எம் பள்ளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கலைப்பிரியன் என்ற இளைஞர் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்திய அளவில் 71வது ரேங்க் பெற்றார். இந்நிலையில் சென்னையிலிருந்து ரயில் மூலமாக சொந்த ஊருக்கு வந்தபோது அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே கார் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் வணிக கப்பற்படை வீரர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். கேரள மாநிலம் பட்டாம்பி பகுதியை சேர்ந்த வினித் என்பவர் குடும்பத்துடன் கிருஷ்ணகிரி அருகே குருபரப்பள்ளி மேம்பாலத்தின் மீது சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணித்து 28 வயதான வணிக கப்பற்படை வீரர் தீபக் மற்றும் 30 வயதான அவருடைய சகோதரி திவ்யா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் இருந்த 7 பேர் படுகாயமடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் 120 பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். ஒவ்வொரு வாகனத்திலும் ஏறிச் சென்று ரிவர்ஸ் கியர், ரியர் கேமரா போன்றவை சரியாக இயங்குகிறதா என்றும் ஆய்வு செய்யப்பட்டது. அவசர காலை கதவு இயங்குகிறதா என்றும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் முறையாக பிரசவம் பார்க்காததால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரிய கண்ணனூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் மனைவி பிரியதர்ஷினி பிரசவத்திற்கு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழலில் பிரியதர்ஷினிக்கு குழந்தை இறந்தே பிறந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அலட்சியமாக சிகிச்சை வழங்கியதாக கூறி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் அருகே பெயிண்டர் வேலை செய்து கொண்டே கஞ்சா விற்ற இளைஞர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பட்ட குருபரப்பள்ளி பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது 2 இளைஞர்களை சுற்றி வளைத்த காவல்துறையினர் சுமார் 10 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 டூ வீலர்களையும் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட 5700 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தீயிட்டு அழிக்கப்பட்டன. கடலூர் மாவட்ட காவல்துறையினரால் கடந்த 3 மாத காலத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா மற்றும் போதைப் பொருட்களை தீயிட்டு அழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி புதுச்சத்திரம் அருகே சுமார் 4200 கிலோ குட்கா மற்றும் போதைப் பொருட்களை காவல்துறையினர் எரித்தனர். இதேபோல பண்டுட்டி காவல் உட்கோட்டத்தில் கைப்பற்றப்பட்ட சுமார் 1442 கிலோ கிராம் எடையுள்ள குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களும் எரிக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விவசாயிகளுக்கு உரிய மானியம் வழங்க வேண்டும் என மா விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 33,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் போதிய விலை கிடைக்காமல் 10,000 ஹெக்டேர் மா விவசாயிகள் மாமரங்களை வெட்டிவிட்டு மாற்று விவசாயத்திற்கு மாறிவிட்டனர். தமிழக முதலமைச்சர் விஜய் மா விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மசனகுடியில் யானை தாக்கி கோயில் பூசாரி உயிரிழந்தார். மசனகுடி கல்குவாரி பின்புறம் சித்தப்பாஜி கோவில் பூசாரி ராஜப்பன் என்பவர் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த யானை பூசாரி ராஜப்பனை தாக்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பொள்ளாச்சி அருகே நெகமம் பகுதியில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனபால் என்பவர் குடும்பத்தினருடன் காரில் சுற்றுலா சென்ற நிலையில் நெகமம் பகுதியில் லாரி மோதி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த தனபால் உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த சிறுவன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 20 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுவதை வனத்துறையினர் திரும்பப் பெறாவிட்டால் போராட்டம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கம் மனு அளித்துள்ளது. கட்டணமாக வசூலிக்க போவதாக அறிவித்துள்ளனர். இது மக்கள் எதிரான செயல். இதை திரும்ப பெற வேண்டும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுவர், சாமானிய மக்கள். ஏன்னா இது ஏழைகளுடைய சுற்றுலா பகுதி என்று அறிவிக்கப்பட்ட பகுதி.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே முதல்வராக விஜய் பதவியேற்றதற்காக பிளெக்ஸ் பேனர் வைத்தது தொடர்பாக திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் தாவேகா தொண்டர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. வட்டூர் பேருந்து நிலையம் அருகே விஜய்க்கு வைத்த பேனர் கிழிக்கப்பட்டதாக கூறி திமுக ஒன்றிய செயலாளர் தங்கவேலு மற்றும் தாவேகா தொண்டர்கள் இருவர் கைகலப்பில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தங்கராசு கொடுத்த புகாரின் பேரில் இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மல்லசமுத்திரம் காவல் நிலையத்தினர் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே விசிக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரியாபட்டி அருகே விசிக நிர்வாகி விஜயகுரு கடந்த 7ஆம் தேதி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். கொலை சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் விசிகவினர் உடலை வாங்க மறுத்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை ஒத்தக்கால் மண்டபம் வாரச்சந்தை நடைபெறும் இடத்திற்கு அருகில் மதுபான கடை திறக்கப்படுவதை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். இந்த பகுதியில் பேருந்து நிறுத்தம் மற்றும் வாரச்சந்தை நடைபெறுவதால் பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறு ஏற்படும் என புகார் அடைந்துள்ளது. அரசு அதிகாரிகள் இதில் தலையிட்டு மதுபான கடை திறப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என மக்கள் கேட்டுக் கொண்டனர்.